அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பிறர் நலம் பேணுவோம். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சபையில் ஒரு நபர் வேகமாக கவலை தோய்ந்த முகத்தோடு ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை பல இடங்களில் தேடியும் காணவில்லை. தாங்கள் என் மகனுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி எழுந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு இவருடைய மகனை தெரியும். அந்த சிறுவன் நான் வருகின்ற பாதையில் விளையாடு கொண்டிருப்பதை பார்த்தேன். இதை கேட்ட சிறுவனின் தந்தை மிக வேகமாக அவசரமாக புறப்பட ஆயத்தமானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து கேட்டார்கள், தங்களுக்கு இவ்வளவு அவசரமா? அவர் கூறினார், யா ரசூலல்லாஹ், தங்களுக்கு தெரியாதா ஒரு தந்தையின் மனவேதனை? என்னுடைய மகனை காணாமல் நானும் என்னுடைய மனைவியும் மிகவும் சோகத்தில் உள்ளோம். என் மனைவியே உணவு உண்ணாது மன வருத்தத்துடன் என் மகனை எதிர்நோக்கி வாசலில் காத்து கொண்டிருக்கிறாள். எனவே நான் அவசரமாக அவனை பார்க்க போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தங்களின் மகனை காணாது மனவேதனை இருக்கிறீர்கள் என்பது தெரியும். ஆனால் தாங்கள் உங்களுடைய மகனை நேரில் சந்திக்கின்ற பொழுது தங்களுடைய அழைப்பால் தங்களுக்கும் அறியாத பாசத்தின் வெளிப்பாட்டால் அன்பால் கொஞ்சம் நேரிடும். ஆனால் விளையாடு கொண்டிருக்கும் குழந்தைகளின் கூட்டத்தில் சில சமயங்களில் அநாத குழந்தைகளும் இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாது. அக்குழந்தையின் முன்னிலையில் அன்போடு மகனே என்று அழைத்து உறவாடும் போது அநாதை பிள்ளைகளின் மனது வேதனைப்படலாம். என்னுடைய தந்தை இருந்திருந்தா இந்த நேரத்தில் என்னையும் இது போல அன்போடு அழைத்து கொஞ்சியிருப்பார் என்று பிஞ்சு மனதில் ஏக்கம் ஏற்படும். எனவே தங்கள் வீட்டிற்கு சென்று மகனின் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சில விஷயங்களை கூறினார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விதவையின் முன்னிலையில் வைத்து தன் மனைவியோடு அன்பு பாராட்டாதீர்கள். ஏழையின் முன்னிலையில் தன்னுடைய செல்வத்தை குறித்து பெருமை பேசாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குழந்தைகளை சாலிஹீன்களான மக்களாக ஆக்கி நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் வீட்டிற்கும் நன்மை சேர்க்கும் மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.